சங்கீதம் அதிகாரம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து, உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனைப் பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து, உமது நாமத்தை சொல்லிக் கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்தக் களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின்மேல் நான் உம்மை நினைக்கும்போது, இராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால், உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழைக்கத் தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருந்தபோது ஏக்கத்தினாலும் நம்பிக்கையினாலும் எழுதிய ஒரு சங்கீதம். வறண்ட சூழலில் இருந்த போதும் தேவனின் அன்பே தன்னை காத்து நிறுத்த வல்லது என்று அவர் உணர்கிறார். ஜீவனை பார்க்கிலும் தேவனின் கிருபை நல்லது என்பதை அவர் அறிக்கையிடுகிறார். மேலும் தேவனை துதிப்பவன் பாதுகாப்பிலும் சந்தோஷத்திலும் நிறைந்திருப்பான் என்பதையும் கூறுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த வறண்ட நிலையிலும் இருந்தாலும், துன்பத்தின் பாதையிலே கடந்து சென்றாலும், தேவனை தேடும் இருதயத்தை அவர் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். அவர் நம் ஆத்துமாவை திருப்தியால் நிரப்புவார். தேவனை ஏங்கி தேடும் இருதயத்தை அவர் ஒருபோதும் வெறுமையாக விடமாட்டார். இன்றைய நாளை தொடங்குவதற்கு முன் அவரை தேடுங்கள். அவர் உங்கள் உலர்ந்த வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். உலகம் தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென்.